ஈராக் தலைநகர் பாக்தாத் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பயங்கரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதல் 65 பேர் பலி, ஏராளமானோர் காயம். மேற்கு ஜெர்மனியின் டோர்மன் பகுதியில் சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஒரு குழந்தை உட்பட 5 பேர் பலி, 3 குழந்தைகள் காயம். மாணவர் விசா மோசடியில் தனக்கு தொடர்புள்ளதாக நீதிமன்ற விசாரணையில் இந்திய அமெரிக்கர் ஒருவர் ஒப்புதல். இந்த வழக்கில் அவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் என தகவல். சொந்த நாட்டு மக்கள் மீதே ரசாயன ஆயுத தாக்குதல் நடத்திக் கொண்ட சிரியாவின் மீது விரைவில் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக அமெரிக்கா தெரிவிப்பு. சீனாவின் யுனான் மற்றும் சிச்சுவான் மாகாணங்களில் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் இது ரிக்டர் அளவுகோலில் 5.1 புள்ளிகள் பதிவானதாகவும் இதில் சுமார் 4000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். இலங்கை தமிழர் பிரச்சினையில் மக்கள் உடனடியாக தீர்வை எதிர்பார்க்கக்கூடாது. ஐநா மனித உரிமைகள் ஆணைய தலைவர் நவநீதம் பிள்ளை பேச்சு. ஜனநாயக ரீதியில் தேர்வு செய்யப்பட்ட அரசை 1953ஆம் ஆண்டு சதி செய்து கவிழ்த்த குற்றத்திற்காக அமெரிக்கா மீது வழக்கு தொடர ஈரான் முடிவு. உலக அமைதிக்கான முதல் மகாதிர் விருதை தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலாவிற்கு மலேசிய அரசு வழங்கியது. அமெரிக்காவில் குழந்தையை கொன்றுவிட்டு குத்துச்சண்டை பார்த்த பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள பெத்லகேம் நகரைச் சேர்ந்த அமண்டோ கேதரின் ஹெய்னுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என தகவல். இரத்த பரிசோதனை செய்வது மூலம் மிகவும் துல்லியமாக தற்கொலை முயற்சி ஆபத்தில் இருக்கும் நபர்களை அடையாளம் காட்ட முடியும். மருத்துவம் இந்தியானா பல்கலைக்கழகம் தகவல். இயற்கை பேரழிவால் பாதிக்கப்பட்ட உத்தரகாண்ட் மாநிலத்தில் மறுவாழ்வு பணிகள் முழுமையாக முடிவடைய ஓராண்டு காலமாகும். பேரழிவு மேலாண்மை மைய தலைவர் பியூஷ் ரோதேலா கருத்து.